இந்த 90களில் பிறந்தவங்களுக்கு தாங்க தெரியும் அப்பா அம்மாவுடைய வார்த்தை வந்து எப்படி தேவ வாக்கா எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, கல்யாணம் பண்ணும்போதும் சரி, எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தாங்க நாங்கள்லாம் கேட்டு வளர்ந்தோம். அப்பா அம்மா வார்த்தையே தெய்வ வாக்காகவே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோங்க. ஒருவேளை அதனாலேயே என்னவோ எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களோட வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்டு நடந்தனால தான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி நாங்கள் கேட்டு கேட்டு ரசித்த ஒரு அம்மாவோட பாடல் தான் நான் உங்களுக்கு இப்போ பாடி காமிக்க போகிறேன். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா, மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவாணி ஆணையிடு தாயே எந்த மகளாய் மாற அராரிராரோ, நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஸ்டில் இப்போயும் இந்த 90களில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் பசங்களே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்கங்க. ஆனாலும் இப்போயும் அம்மாவோட வார்த்தை அப்படின்னா அது எங்களுக்கு தெய்வ வாக்கு மாதிரி தான். அதனால தாங்க நாங்களும் நல்லா இருக்கோம், எங்களோட பசங்களும் நல்லா இருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் அப்பா அம்மா வார்த்தையை கேளுங்க. அப்பா அம்மா சொல்கிற வார்த்தையை நீங்கள் மதிங்க. முக்கியமாக அப்பா அம்மாவை எப்பயும் கைவிட்டுறாதீங்க. நன்றி.